இந்த காயத்ரி ஜபம் வந்து திரும்ப திரும்ப பிராமணாளுக்கு மட்டும்தான் உகந்தது, வேற யாருக்குமே கிடையாது. அது அது பண்ணா தவறுங்கிறதுக்கு நான் சொல்லலை, வரலாறு சொல்லலை. எல்லாருமே கர்ணன் சினிமா படம், ஏன்னா சினிமா மேற்கோள் காட்டினாதான் எல்லாருக்குமே புரியும். அதனால தான் சொல்றேன். ஒரு ஊருக்கு போனா சினிமா தேட்டர் சொன்னா டக்குன்னு சொல்லிடுவான் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு. அதே போல சினிமா நடிகர் வீட்டை சொன்னோம்னா டக்குன்னு சொல்லிடுவான். நான் 3 ட்ரிப்பு காயத்ரி ஜபம் பண்ணணும். காத்தால ஏந்துட்ட உடனே பல்ல தேய்ச்சிட்டு குளிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பல்ல தேய்ச்சிட்டு காயத்ரி ஜபம் பண்ணணும். குளிச்சுட்டு பண்ண விசேஷம். பல் தேய்ச்சிட்டு பண்ணணும். மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணணும். ராத்திரி சாயந்தரம் ஒரு ட்ரிப் பண்ணணும். 3 வேளை பண்ணணும். சாப்பிடும்போது அப்படியே எடுத்து சாப்பிடக்கூடாது. அதுக்கு பதர்சேஷன் ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை சொல்லிட்டு தான் சாப்பிடணும். அது கொஞ்சம் கொஞ்சம் அதுலயும் சயின்டிபிக் இருக்கு. ஏன்னா இப்போ பிராமணால காத்தால டைரக்டா 11 மணிக்கு தான் சாப்பிடுவா, காத்தால சாப்பிட மாட்டான். அப்ப அந்த உணவு குழல் வந்து ஃப்ரீயா இருக்காது. அப்ப திடீர்னு சாதத்தை பேசினி இப்படி வாயில வச்சு அடைச்சினோம்னா உணவு குழல் அடைச்சிருக்கும். அதனால சயின்டிபிக்கா என்ன பண்ணுவாங்க, அச்சுதாய நமகா, ஆனந்தாய நமகா, கோவிந்தாய நமகா, கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, பத்மநாபா, தாமோதரா சொல்லிட்டு ஒரு அக்ஷத சாதமா எடுத்து அவ போட்டுப்பா. அந்த ஒரு சாதமா அந்த மந்திரங்களை சொல்லி அப்படி போடும்போது என்ன ஆயிடும் கேட்டீங்கன்னா, அந்த உணவு குழல் ஃப்ரீ ஆயிடும். அதுக்கப்புறம் ஒரு உத்தரணி ஜலத்தை விட்டு இப்படி குடிப்பா. குடிக்கும் போது உணவு குழல் ஃப்ரீ ஆயிடும். அதுல சயின்டிபிக் இருக்கு.